எஸ்ஐஆர் பணியின் போது விடுபட்டவர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. சென்னையில் நடைபெற்று வரும் சிறப்பு முகாம் தொடர்பாக நேரடி தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார். ஹரிஹரன், இந்த சிறப்பு முகாம்களை என்னென்ன பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட இருக்கு, விவரங்கள்? தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட 12 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலையொட்டி எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வருகின்றது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக 97 லட்சம் வாக்காளர்கள் இந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத நிலையில் சென்னையில் மட்டும் 15 லட்சம் வாக்காளர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத ஒரு சூழலில் விடுபட்டவர்கள் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்பதற்காக நடைபெற்று வரும் சிறப்பு முகாமில் தங்களது பெயர்களை சேர்த்துக் கொள்வதற்கான படிவம் 6 வழங்கி விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த சிறப்பு முகாம் தான் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய பள்ளியில் நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே பள்ளியில் மொத்தம் 6 வாக்குச்சாவடிகள் இருக்குது. சென்னை முழுவதும் 947 வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய நிலையில் எல்லா இடங்களிலுமே இந்த எஸ்ஐஆர் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இந்த இடத்து சென்னையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்களில் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்பதற்கான முகாம் நடைபெற்று வரும் நிலையில் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட கேட்போம், எஸ்ஐஆர் பணிகள்னாலையும் இந்த வாக்காளர் பட்டியல் முகாம்களையும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இப்போ என்ன கேட்டிருக்கீங்க? சார், எஸ்ஐஆர் பணியால் நான் படுற கஷ்டம் எனக்கு தான் சார் தெரியும். நான் ஃபார்ம் எனக்கு முதல் ஃபுல்லப் பண்ணி தரல. இப்போ நான் போய் 10 பேர்கிட்ட போய் யாராவது ஃபுல்லப் பண்ணிக்கிறேன், அவங்க தவறுதால ஃபுல்லப் பண்ணுறாங்க. இது எனக்கு பெரிய மன உளைச்சல். மத்திய அரசு எடுத்துகிட்டு வந்த திட்டத்தால் நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி எவ்வளோ பேர் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஏதோ இங்கே தமிழ்நாடு அரசில் இங்கே வீடு வீடாக பண்ணுறதால எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போ அவங்களே ஃபார்ம் புல்ல தரலனா முகாம் போட்டு அவங்க தனியாக ஒரு அமைப்பு வச்சு அவங்க புல்ல பண்ணி தராங்க. இதனால் எங்களுக்கு லேசாக இருக்குது. நான் எனக்கு படிக்க தெரியாது. நான் எப்படி ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணேன். இது தேவையில்லாத எஸ்ஐஆர் நிகழ்ச்சின்னு ஒரு தேவையில்லாத மத்திய அரசு இது தேவையில்லாமல் ஒரு திட்டத்தை எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. என்ன மாதிரி இல்லை, என்ன மாதிரி எத்தனையோ பேர் ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது ரொம்ப முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய எஸ்ஐஆர் திட்டம். இதோ இந்த தமிழ்நாடு மாநில அரசு இவங்க நிர்வாகம் சரியாக இருக்கிறதாக எங்களுக்கு இதில் லேசாக இருக்குது. 2வது குளறுபட்ட கேள்விங்கள்லாம் கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல. ஏதோ ஒரு கேள்வி 2 கேள்வி கிடையாது. எங்கள் மூதாதையர்களை விலாசம் கேட்குறாங்க, அவங்களுடைய டாக்குமெண்ட்டு கேட்குறாங்க. நான் எங்கேருந்து போவேன் நான்? ஏன்னா இன்றைக்கி பெரிய பெரிய சென்ட்ரல் ஹாலில் மினிஸ்டர் அவங்கக்கிட்ட கூட அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்காது. அந்த மாதிரி எங்கள் மேலே அந்த மாதிரி ஒரு மத்திய அரசு ஒரு கொடுமையான ஒரு வறுமை மீறி ஒரு அநியாயக்கிரம சட்டத்தை தான் எடுத்துன்னு வந்துடுறாங்க. இதை தான் நான் சொல்லுவேன். நான் இது தேவையில்லாத மத்திய அரசு எங்கள் மேலே ஒரு என்ன சொல்ல கொடுமையான ஒரு குற்றமாக எங்கள் மேலே எடுத்துட்டாங்க. சார், எங்களுக்கு இதில் கேட்டுக்கிறேன்னா எந்த சார் எனக்கு இதில் புரியல சார். இதில் எங்களுக்கு இதில் கேட்ட கேள்வி எனக்கு புரியல. அதான் டேட் ஆஃப் பர்த்னா எழுதலாம், எங்களுடைய மூதாதையர்களுடைய அவங்களுடைய டாக்குமெண்ட்லாம் கேட்குறான். எங்கேருந்து போனேன்னு அவங்களுடைய விலம். இப்போ நானே எப்போ பிறந்தேன், 67 பிறந்தேன். என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தே கிடையாது. நான் இப்போ தான் 83க்கு மேலே வந்தோன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு என்னுடைய டேட் ஆஃப் பர்த்துங்க. அதுவும் இல்லாத சில இதெல்லாம் கேட்குறாங்க, வரைமுறை. எனக்கு ஒன்றும் புரியல அதுக்கு. இப்போ இங்கே தமிழ்நாடு அரசு போட்டுக்கிற அவங்க முகாம்களில் நாங்கள் போய் போனோமா சில பேர் நல்லபடியாக விஷயம் எடுத்து சொல்லி அது மூலிமா நாங்கள் படுறது. இந்த மாதிரி எங்களுக்கு மட்டும் கிடையாது, வெளி மாநிலத்தில் இதை விட படிக்காத மக்கள்லாம் இருக்கிறோம். அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்க. அது ரொம்ப வேதனையான விஷயம். அதெல்லாம் இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை முழுக்க அது அடியோடு வேரோடு அழிக்கணும். இது தேவையில்லாத சட்டம். இது மத்திய அரசு மாநில அரசை ஒரு பழி வாங்குகிற திட்டமாக இல்லை ஒரு வேணுன்ட்டு இதை எடுத்துன்னு இங்கே இருக்கிற ஓட்டுங்களை பிரித்து வடநாட்டுக்காரங்களை இதில் நுழைச்சி எடுத்துன்னு வர சட்டமானு தெரியல. எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் இந்த கணக்கீட்டு படிவங்கள் வீடு வீடாக வழங்கும் போதே ஏராளமான குளறுபடிகள் இருப்பதை பார்த்தோம். தற்பொழுது நடைபெற்று இருக்கின்ற இந்த வாக்காளர் பெயர் சேர்ப்பு முகாம்லேயும் இதே குற்றச்சாட்டை பொதுமக்கள் முன்வைத்திருக்காங்க. எனினும் இங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் உதவி செய்வதால் அவர்களுடைய பெயர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். அடுத்ததாக வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்பதற்கான முகாம் 3 மற்றும் 4ஆம் தேதியில் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மீண்டும் நடைபெறும் என்றும் 18ஆம் தேதி வரை இந்த படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாள் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்பதற்கான முகாமை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.